இப்போலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கணும், டெய்லி தலை குளிக்கணும்னு என்னென்னவோ சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் போற டைம்ல இருந்தே சண்டே ஹேர் வாஷ் டே. அந்த வீக் எவ்வளோ ஹெக்டிக்கா போயிருந்தாலும் அதை கியூர் பண்றதுக்கு ஒரு குட்டி மசாஜ், அதுக்கப்புறமா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஒரு ஹேர் வாஷ். நெக்ஸ்ட் வீக்கோட ஹெக்டிக் ஸ்கெடியூல்ஸையும் ரிலாக்ஸா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறது தான் இந்த மீ டைம், மீரா டைம். சின்ன வயசுல அம்மா குளிப்பாட்டும் போது யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் எங்க எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ ப்ரமோஷனுக்குன்னு கேட்டு வந்தாங்க. அகேன் எனக்கு நிறைய மெமரிஸ் வந்து ரிலீவ் பண்ண மாதிரி இருந்தது. 11 நேச்சுரல் ஹர்ப்ஸ் இன்ஃபியூஸ் பண்ண டைம் ப்ரூவன் ட்ரெடிஷ்னல் ஹேர் வாஷ் பவுடர் தான் மீரா. அதோட ஸ்மெல் இருக்குல்ல, சத்தியமா அதனால வேர்டிங்ஸ்ல சொல்ல முடியாது. தட் வாஸ் சோ ஹெவன்லி. நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இதுல இருக்கிற இயற்கையான ஹர்ப்ஸ் நீங்க ஆயில் மசாஜ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணும்போது உங்களோட பாடி ஹீட்டை கூல் டவுன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சத்தியமா சொல்றேன், வீடியோ ஷூட் பண்ணாதான் எடிட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். பட் எனக்கு தூக்கம் சொக்கிருச்சு இந்த ஹேர் வாஷ்க்கு அப்புறம். நான் போய் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்து தான் எடிட்டிங்கே ஃபினிஷ் பண்ணேன். ஜஸ்ட் லுக் அட் மை ஹேர், இட் இஸ் சோ ரிஃப்ரெஷிங். இதை விட ஒரு பெஸ்ட் வீக்கெண்ட் டிடாக்ஸ் இருக்கவே முடியாது. யாருக்கெல்லாம் அந்த 90s மீரா ஆட் ஞாபகம் இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.